என் தங்கமே, வாழ்க்கையில் வரும் கஷ்டங்கள் எவரையும் விட்டு போகாது. ஆனால் அந்த கஷ்டங்களை தகர்க்கும் சக்தி உன் உள்ளத்திலே இருக்கிறது. அந்த சக்தியே வராகி அம்மன். அவள் சொல்வாள், நீ என்னை நம்பி நடந்தால் எதுவும் உன்னை தடுக்க முடியாது. வராகி அம்மன் தன் பிள்ளைகளுக்கு 5 உபதேசங்களை அளித்திருக்கிறாள். அவற்றை மனதில் நிறுத்தினால் உன் வாழ்க்கையில் எந்த சோதனையும் நீங்காமல் இருக்க முடியாது. முதல் உபதேசம், நட்சத்திரக்குறி நட்சத்திரக்குறி, நம்பிக்கை தளராதே. நட்சத்திரக்குறி நட்சத்திரக்குறி, தங்கமே, கஷ்டம் வந்தால் நம்பிக்கையே முதலில் குலையும். அதனால் தான் அம்மன் சொல்வாள், நம்பிக்கையை இழந்தவனே உண்மையான தோல்வியன். நீ எத்தனை தடைகள் சந்தித்தாலும் உன் மனதில் ஒரு சிறு தீபம் போல நம்பிக்கையை ஏற்றி வைத்திரு. இருள் எவ்வளவு பெரிதாக இருந்தாலும் அந்த ஒரு தீபம் போதும் வழியை காண்பிக்க. வராகி அம்மன் தன் பிள்ளைகளை நம்பிக்கையுடன் நிற்கச் சொல்வாள், ஏனெனில் நம்பிக்கை தான் அவளது சக்தியை உன்னுள் அழைக்கும் பூஜை. நீ தினமும் சொல், என்னால் முடியாது என்ற எண்ணம் என் மனதில் வரக்கூடாது. அம்மன் இருக்கிறாள், நான் வெற்றி பெறுவேன். அந்த ஒரு எண்ணம் உன் வாழ்க்கையை மீண்டும் எழுப்பும். இரண்டாவது உபதேசம், நட்சத்திரக்குறி நட்சத்திரக்குறி, கஷ்டத்தை எதிர்த்து ஓடாதே, அதைச் சமாளி. நட்சத்திரக்குறி நட்சத்திரக்குறி, தங்கமே, வாழ்க்கையில் வரும் சோதனைகள் சில சமயம் தீ போல இருக்கும். அதிலிருந்து ஓடினால் அது நம்மை எங்கும் துரத்தும். ஆனால் அதை நேராக எதிர்கொண்டால் அது நம்மை வலிமையாக்கும். அம்மன் சொல்வாள், என் பிள்ளையே, நான் உனக்கு வலிமை கொடுக்கிறேன். நீ பயப்படாதே. நீ சந்திக்கும் ஒவ்வொரு கஷ்டத்திற்கும் ஒரு காரணம் இருக்கிறது. அது உன்னை சோதிக்க அல்ல, உன்னை தயாரிக்க. நீ கஷ்டத்தை ஒரு பாடமாக பார்க்க ஆரம்பித்தால் அதை தாண்டுவது எளிதாகிவிடும். ஒவ்வொரு கண்ணீரும் உன் வளர்ச்சிக்கு விதை போல் மாறும். நீ அதை சமாளிக்கும்போது உன் ஆன்மா வலிமையாகி உன் வாழ்க்கை ஒரு புதிய திசையை அடையும். மூன்றாவது உபதேசம், நட்சத்திரக்குறி நட்சத்திரக்குறி, பயத்தை விடு, தைரியம் பெறு. நட்சத்திரக்குறி நட்சத்திரக்குறி, அம்மன் சொல்வாள், பயம் என்பது இருளின் வாசல். தைரியம் என்பது ஒளியின் வாசல். நீ எதை பற்றியும் பயப்படும்போது உன் சக்தி பாதியாக குறையும். ஆனால் நீ தைரியமாக இருந்தால் அம்மனின் சக்தி உன்னுள் 10 மடங்கு பெருகும். தைரியம் என்பது ஒரு உணர்வு அல்ல, அது ஒரு தீர்மானம். எதுவாக வந்தாலும் நான் மாற மாட்டேன் என்று உன்னிடமே சொல். அந்த நிமிடத்தில் அம்மன் உன்னுள் புகுந்து நிற்பாள். அவள் சொல்வாள், என் பிள்ளை தைரியமாக இருக்கிறான் என்றால் அவனை யாரும் காயப்படுத்த முடியாது. உன் நம்பிக்கையை தைரியமாக மாற்றிவிடு, பிறகு உலகம் உன்னை தடுக்க முடியாது. நான்காவது உபதேசம், நட்சத்திரக்குறி நட்சத்திரக்குறி, அன்பை வளர்த்து கோபத்தை விடு. நட்சத்திரக்குறி நட்சத்திரக்குறி, தங்கமே, கஷ்டங்களின் வேர்களில் கோபமும் குற்ற உணர்வும் பெரும்பாலான நேரங்களில் இருக்கும். யாராவது துன்பம் தந்தால் நாம் மனதில் அவமதிப்பை வைத்துக் கொள்கிறோம். ஆனால் அம்மன் சொல்வாள், அன்பே காயத்தை ஆற்றும் மருந்து. நீ அன்பு செலுத்தும் இதயம் கொண்டால் உலகம் உனக்கு எதிராக நிற்க முடியாது. கோபம் உன்னை எரிக்கும், ஆனால் அன்பு உன்னை காப்பாற்றும். நீ உன்னை சோதிக்கும் ஒருவரையும் மன்னி. மன்னிப்பு என்பது அவர்களுக்காக அல்ல, உன் மன அமைதிக்காக. அந்த அமைதி வந்தவுடன் அம்மன் உனக்குள் தங்கி நிற்பாள். அன்பு தான் அவளது இருப்பிடமான ஆலயம். ஐந்தாவது உபதேசம், நட்சத்திரக்குறி நட்சத்திரக்குறி, நன்றி சொல்ல பழகு. நட்சத்திரக்குறி நட்சத்திரக்குறி, அம்மன் சொல்வாள், நன்றி சொல்வது உன்னை உயர்த்தும் முதல் படி. எத்தனை கஷ்டம் வந்தாலும் அதில் கூட நன்மையை தேடு. இன்று உன்னை வலிமையாக்கிய சோதனைக்கு நன்றி சொல். ஒவ்வொரு காலையிலும் எழுந்தவுடன், அம்மா, இன்னொரு நாளை தந்ததற்கு நன்றி என்று சொல்லு. அந்த நன்றி உன் வாழ்க்கையில் அதிசயங்களை இழுக்கும். நன்றி சொல்லும் இதயத்தில் அம்மன் நிறைவாக இருப்பாள். உன் மனதில் குறை காணாமல் நன்மை காணும் பழக்கம் வந்துவிட்டால் உன் வாழ்க்கையில் கஷ்டம் நிலைத்திருக்க முடியாது. தங்கமே, இந்த 5 உபதேசங்களும் வெறும் வார்த்தைகள் அல்ல, அவை ஒரு வாழ்வியல் மந்திரம். வராகி அம்மன் இவை மூலம் உன்னிடம் சொல்கிறாள், நான் உன்னுடன் இருக்கிறேன், ஆனால் நீயும் உன்னை நம்ப வேண்டும். அவள் உன்னை காப்பாற்ற ஆசைப்படுகிறாள், ஆனால் நீ உன் மனத்தை திறக்க வேண்டும். நீ அந்த உபதேசங்களை தினமும் நினைத்து நடந்தால் எந்த இருளும் உன் வாழ்க்கையில் நிலைக்க முடியாது. அம்மனின் அருளால் ஒரு மாற்றம் ஏற்படும் போது அது மெதுவாக ஆனால் உறுதியானது. நீ உன் வாழ்க்கையை அவளிடம் ஒப்படைத்தால் அவள் உன்னை அந்தந்த நேரத்தில் தேவையான இடத்துக்கே அழைத்துச் செல்கிறாள். சில நேரம் அது தாமதமாக தோன்றலாம், ஆனால் அது தாமதம் அல்ல, தயார் செய்வது.
அவள் உன்னை ஒரு பெரிய ஆசீர்வாதத்துக்காக தயாரித்து கொண்டிருக்கிறாள். அதனால் எந்த கஷ்டமும் வந்தாலும் இது எனக்காக நடக்கிறது என்று நினைத்துக்கொள். தங்கமே, வராகி அம்மன் உனக்கு கஷ்டம் வந்தால் பின் வாங்காமல் அவளை நோக்கி முன்னேறச் சொல்வாள். அவள் உன் தோளில் கையை வைத்து கொண்டு சொல்வாள், நான் இருக்கிறேன், நீ விழுந்தாலும் உன்னை தூக்கிக் கொள்வேன். அந்த நம்பிக்கையுடன் நீ வாழ்ந்தால் எந்த பிரச்சனையும் உன்னை விட்டு ஓடிவிடும். வாழ்க்கை ஒரு கடல் போல. அதில் சில நேரம் அலைகள் கொந்தளிக்கும், சில நேரம் அமைதி. ஆனால் நீ அம்மனின் கரத்தில் நம்பிக்கையுடன் பிடித்து இருந்தால் அந்த கடல் கூட உன்னை கரைக்கு கொண்டு வந்து விடும். ஒவ்வொரு துன்பத்திற்கும் ஒரு முடிவு உண்டு, ஆனால் அம்மனின் அருள் என்றென்றும் நீடிக்கும். தங்கமே, இன்று நீ சோர்ந்து இருந்தாலும் உன் வாழ்க்கை நின்று விட்டதாக தோன்றினாலும் இதை மனதில் கொள், அம்மன் உன்னுடைய கதையை இன்னும் முடிக்கவில்லை. அவள் இன்னும் எழுதி கொண்டிருக்கிறாள். ஒவ்வொரு பக்கத்திலும் உனக்கு ஒரு புதிய நம்பிக்கை, ஒரு புதிய ஆசீர்வாதம் காத்திருக்கிறது. நீ அவளிடம் ஒரு நொடி உண்மையாக பிரார்த்தனை செய், அவள் உனது கண்ணீரை முத்தமாக மாற்றுவாள். இந்த 5 உபதேசங்களும் உன் இதயத்தில் ஒரு நெருப்பு போல எரியட்டும். நம்பிக்கை, தைரியம், அன்பு, நன்றி மற்றும் நிம்மதி. இவை உன்னுள் இருந்தால் கஷ்டம் உன்னை தொட்டுக்கூட பார்க்காது. அம்மன் உன் ஒவ்வொரு அடியிலும் ஒளியாகி நிற்பாள். என் தங்கமே, உன் வாழ்க்கை இன்றிலிருந்து மாற்றம் பெறும். உன் உள்ளத்தில் ஒளி வெளிப்படும், உன் மனதில் அமைதி பிறக்கும், உன் பாதையில் வெற்றி மலரும். வராகி அம்மன் உன்னுடன் இருக்கிறாள். நீ அவளை உண்மையாக நம்பினால் உலகமே உன் முன் வணங்கும். என் தங்கமே, வாழ்க்கை என்ற பாதையில் நடக்கும்போது எத்தனை தடைகள் வந்தாலும் அந்த பாதையை ஒளியுடன் காட்டுபவள் வராகி அம்மன் தான். சில நேரம் உன் மனதில் கேள்விகள் எழும், ஏன் இந்த சோதனைகள் எனக்கே வருகிறது, ஏன் எல்லாம் தாமதமாகிறது, அம்மா என்னை மறந்துவிட்டாளா என்று. ஆனால் தங்கமே, அந்த கேள்விகள் உன் நம்பிக்கையை சோதிக்கும் தருணங்கள் தான். அம்மன் ஒருபோதும் மறக்க மாட்டாள். அவள் சோதிப்பாள், ஏனெனில் உன் உள்ளத்தில் ஒளி எவ்வளவு வலிமையானது என்பதை நீயே அறிய வேண்டும். அம்மன் சொல்வாள், என் பிள்ளையே, கஷ்டம் என்றால் அது முடிவு அல்ல, அது தொடக்கம். நீ துன்பத்திலிருந்து எழும் ஒவ்வொரு முறையும் உன் ஆன்மா புதிதாய் பிறக்கிறது. நீ ஒரு அனுபவம் கூடாமல் வாழ்ந்தால் உன் ஆன்மா வளராது. அதனால் தான் சில சமயம் அம்மன் உன்னை தள்ளி வைக்கிறாள் போல தோன்றும். ஆனால் உண்மையில் அவள் உன்னை உயரத்தில் நிறுத்துவதற்காகவே அந்த தள்ளல். அவள் உன்னிடம் சொல்கிறாள், பயப்படாதே, நான் உன் பின்னால் இருக்கிறேன். நீ விழுந்தாலும் உன் விழுந்த இடம் ஆசீர்வாதமாக மாறும். தங்கமே, சில நேரம் நாம் காணும் கஷ்டங்கள் நம்மை உடைத்துவிடுவதற்காக அல்ல, நம்மை உள்வளர்ச்சிக்கு தள்ளுவதற்காக தான். ஒரு விதை மண்ணில் புதைக்கப்படும் போது அது இருளாக இருக்கும், ஆனால் அந்த இருள் தான் அதை முளைக்க வைக்கும். அதுபோல உன் கஷ்டங்கள் உன்னை புதிதாய் உருவாக்கும் ஒரு தெய்வீக திட்டம். அந்த நேரத்தில் நீ நம்பிக்கை இழக்காமல் இருந்தால் உன் வாழ்க்கை மலராகி பூக்கும். அம்மன் சொல்வாள், நீ உன் மனத்தை தூய்மையாக வைத்தால் நான் அதில் வசிப்பேன். தங்கமே, உன் மனம் ஒரு ஆலயம் போல. அதில் குற்ற உணர்வும் கோபமும் பயமும் இருந்தால் அம்மன் நுழைய முடியாது. ஆனால் நீ அந்த மனதை அன்பால் நம்பிக்கையால் நிரப்பினால் அவள் அங்கே தங்கி நிற்பாள். அவளது அருள் ஒரு ஒளியாக உன் வாழ்வை ஒளிரச் செய்யும். நீ சொல்லி பழகு, அம்மா, என் மனம் உனது ஆலயம், அதில் நீயே வாழ்வாயாக. சில நேரங்களில் அம்மன் உன் வாழ்க்கையில் ஒரு கதவை மூடுவாள். நீ அதற்காக கவலைப்படுவாய். ஆனால் தங்கமே, அவள் மூடும் ஒவ்வொரு கதவுக்கும் பின்னால் ஒரு பெரிய வாய்ப்பு இருக்கும். நீ அந்த மூடிய கதவை கண்டு அழாதே, அந்த நேரத்தை பிரார்த்தனையாக மாற்று. அம்மனை நோக்கிச் சொல், அம்மா, நீ என்னை எந்த வழியில் நடத்துகிறாயோ அது எனக்கு நன்மைதான். அந்த மனநிலையுடன் இருந்தால் நீ அறியாமலேயே உன் வாழ்க்கையின் பாதை பிரகாசிக்கத் தொடங்கும். அம்மன் உன்னிடம் ஒரு வாக்கு கொடுத்திருக்கிறாள், நீ என்னை நினைத்தால் நான் உன்னை காப்பேன். அந்த நினைவு உன் பாதுகாப்பு வலயம். நீ பத்திரமாக இருக்க வேண்டுமானால் தினமும் அவளை நினை. அவள் பெயரை சொல்லும் ஒவ்வொரு முறை ஒரு தெய்வீக சக்தி உன் உடலிலும் மனதிலும் பரவுகிறது. அந்த பெயரில் ஒளி இருக்கிறது, அந்த ஒளி உன்னை எதிரிகளின் கண்களில் இருந்து காக்கும். தங்கமே, வாழ்க்கையில் சில நேரம் தோல்வி வரலாம். ஆனால் அது முடிவு அல்ல. அம்மன் சொல்வாள், தோல்வி என்றால் அது ஒரு இடைநிறுத்தம், முடிவு அல்ல. நீ முயற்சி செய்து தோற்றாலும் அந்த முயற்சி உன்னை வலிமையாக்கும். அந்த தோல்வி உனக்கு அனுபவம் தரும், அனுபவம் உனக்கு அறிவு தரும், அறிவு உனக்கு வெற்றியை தரும்.
அதனால் தோல்வியை வெறுக்காதே, அதை உன் ஆசிரியராக ஏற்றுக்கொள். அம்மன் உன்னை அனுபவத்தின் வழி உயர்த்துகிறாள். தங்கமே, நம்பிக்கை என்பது அம்மனை அடையும் பாலம். அந்த பாலம் உடைந்தால் அவள் குரல் உன் காதுகளுக்கு வராது. அதனால் எத்தனை பிரச்சனை வந்தாலும் நான் நம்புகிறேன் என்று மனதில் சொல்லிக்கொள். அந்த நம்பிக்கை உன் விதியை மாற்றும். வராகி அம்மன் சொல்வாள், உன் மனம் உறுதியாக இருந்தால் உலகம் உன் முன் வணங்கும். நீ உன் மனத்தை ஒளியால் நிரப்பினால் இருளே உன்னை தொட்டு கூட பார்க்காது.